Okay, guys. See, first month portions. First month portion என்னென்னலாம் படிச்சுப்பீங்க அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் என்ன மார்க்கெட் சைக்கிள் படிச்சீங்களா? நெக்ஸ்ட் லிக்விடிட்டி அண்ட் இட் டைப்ஸ். Third, FEG and its types. Fourth, blocks and its types. Fifth, market structure. Then important MSS. Sixth, kill zones and macro. இது ஒன்றும் பெருசாக படிக்கல, ஜஸ்ட் அந்த டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். செவன்த் நீங்கள் SMD படிச்சீங்க, இவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம படிச்சது. இதை வச்சு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் ஒரு ட்ரேடை. ஓகே, ஒரு ட்ரேட்னா நான் சொல்றதை வச்சு நீங்க ட்ரேட்லாம் ரொம்பலாம் எடுத்துட முடியாது. ஓகே, ஜஸ்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளவுதான். இன்னும் நான் போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும். ஸோ கிவ் மீ டைம். சரி, இப்போ நீங்க மார்க்கெட் சைக்கிள் பாக்குறீங்கல்ல, இதே தான் உங்களுக்கு AMD PO3 கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்டா சொல்ல போறேன். நீங்க லிக்விடிட்டி அண்ட் டைப்ஸ் பாக்குறீங்க, அந்த லிக்விடிட்டியில வரக்கூடிய ஸ்வீப்ஸை வச்சு தான் நம்ம வந்து மேனிபுலேஷன், இந்த ஜூடா ஸ்விங் எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, அதை கத்துக்க போறோம். ஃபேரலி கேப்ஸ் அப்படியே தான் இருக்க போது, அதை வச்சு நம்ம IR டாபிக் கவர் பண்ணுவோம். பிளாக்ஸ்ல ஒன்றும் பெருசாக அது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போறது கிடையாது, ஜஸ்ட் அதை அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம். சிஆர்டி டோட்டல் சூப்னு சொன்னால அங்க வந்து பிளாக் மாடல், பிளாக்கை வச்சு மட்டும் ஒரு மாடல் இருக்கும், மாடல் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் மார்க்கெட் செக்ஷன் அண்ட் MSS இல்லைன்னா ட்ரேடிங்கே இல்லை. கில் ஜோன்ஸ் அண்ட் மேக்ரோஸ்ல மட்டும் தான் நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ண போறோம். நம்ம பண்றது இன்ட்ராடே. SMT நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன், அது ஒரு அடிஷனல் கான்ஃபிடென்ட் லாஸ்ட் கன்ஃபர்மேஷன் பிஃபோர் த ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் அடுத்த செகண்ட் மந்த்ல நம்ம அட்வான்ஸ்மெண்ட் பண்ண போறோம். சரி, இப்போ இருக்கிறத வச்சு நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குமா, நம்ம சும்மா பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல ஷிஃப்ட் ஆக போறோம், அதான் இன்னைக்கு கிளாஸே. போன கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்திருப்பேன், சரிங்களா? இப்போ இதை நான் திருப்பி எடுக்க போறேன். ஏன்னா போன கிளாஸ் நான் SMT இன்க்ளூட் பண்ணல, இந்த கிளாஸ் நான் SMT இன்க்ளூட் பண்ண போறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு புரியணும்ல, இவ்வளவு பேசுற இந்த ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு சொல்ற, இதுல இருந்து என்னதான் சொல்லி தர போறேன். சிம்பிள். 4 hour 1 hourல தான் 3 வாரமா உங்களை மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அந்த 4 hour 1 hourல இருந்து 15 minute 5 minute எப்படி ட்ரேடை கன்வெர்ட் பண்ணணும்ன்றத ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன், கரெக்டுங்களா? 4th வீக்ல. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் திருப்பி எடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் மூவ் ஆனே ஆக முடியாது. ஓகே, சரி, MNQல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். MNQ பொறுத்த வரைக்கும் 4 hours போகாதீங்க, ஏன்னா நம்ம ட்ரேடிங் ஆசைங்க ரொம்ப கம்மி. அதனால 4 hourல PDRA மார்க் பண்ணிட்டு நீங்க 15 minute போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். போலாம், தப்பு இல்லை. 1 hours பாருங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? MNQட கில் ஜோன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 9, 10, 11 இந்த கேண்டில்ஸ் தான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது 9:30 AM to 11 AM, 1.5 hours per day தான் MNQல. அதனால தான் நான் இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடா காமிக்கும் போது 1 minute வரைக்கும் போய் காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? இப்போ நான் 1 minute போயிட்டு காமிக்கிறேன். ஒரு இந்த 1 week ஃபுல்லா ட்ரேட் பார்ப்போமே. 5 days நடந்தது இல்லை, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். அதுல என்னென்னலாம் 9:30ல இருந்து 11 o'clock உங்களுக்கு ட்ரேட்ஸ் கிடைச்சுன்றத பார்ப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல தான் நம்ம கோல்டு, யூரோ, GBP அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, நம்மளுடைய மென்டார்ஷிப் கிட்டத்தட்ட இது வந்து 15th பேட்ச்ல இருக்கீங்க நீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 11 அரௌண்ட் 12 வரைக்கும் நினைக்கிறேன், ஃபுல்லாவே ஒன்லி ஃபாரெக்ஸ் அண்ட் கோல்டு பேஸ்டா மட்டும் தான் இருந்தது. உங்க பேட்ச் அதுக்கு முன் பேட்ச் மட்டும் தான் நான் நாஸ்டாக் பேஸ்டா ரொம்ப அதிகமா எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எதனால? ஈஸி டைமிங், கம்ஃபர்டபுள் டைமிங். எல்லாருக்குமே 7 மணி 6 மணினா கூட நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கோ இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங்ஸ் இருக்கும், ஷிஃப்ட் மாற்றி கூட இருப்பீங்க. ஓகே, ஈஸி டைமிங்னா 7 மணி. அது இப்போ மார்ச் வரைக்கும் சொல்லவே தேவை 8 மணிக்கு. ஸோ மார்ச்லேருந்து நவம்பர்ன்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். நவம்பர் டு மார்ச் விட்டுருங்க, மார்ச் டு நவம்பர்ன்றது தான் பெரிய காலகட்டம். 7 to 8:30 ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் இந்தியன் டைமில். தென் 1.5 hours குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம்லெஸ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 1.5 hours ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஃபர்ஸ்ட் 40 minutes தான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செஷனை வந்து ரொம்ப சுருக்கிட்டே போகலாம். ப்ராஃபிட்ஸும் வந்து ரிலியபிலிட்டியா இருக்கும், ரேட் கொஞ்சம் கம்மி. ஓகே, கம்பேரிட்டிவ்லி எஃபெக்ட்ஸை விட ரேட் கம்மி தான். இப்போ ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ப்ரைஸஸ், பட் ஸ்டில் அது ஓகே தான். அதுக்கடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கும், கொஞ்சம் கிளீனா இருக்கும். இதான் நடக்கும்னா அதான் நடக்கும். ஓகே, நம்ம என்ன இங்க 1 minute ட்ரேட் பண்ணும்போது லாட் ஆஃப் எமோஷன்ஸ் ஏற்படும். அப்போ 5 minute ஷிஃப்ட் ஆயிடலாமா ப்ரோனா? தாராளமா 5 minute நீங்க NQ ஷிஃப்ட் ஆயிடலாம்.
ஆனால் ட்ரேட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். தென் அர்ஜென்சி இருக்கக்கூடாது, ஃபோமோ ட்ரேட்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் ட்ரேட்ஸ் கம்மியாக கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன இது வரலையே, மொத்தவங்களாம் என்கியூட் எடுத்து டெய்லி ப்ராஃபிட் பண்ணாதனால முடியலையே, நம்ம டிஸ்காலே எடுத்து போடும்போது நீங்கள் ஒன்று ஹர்ஜ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ 1 மினிட்டோ 3 மினிட்டோ 5 மினிட்டோ அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேஷன்ஸ் லெவல் அந்த ப்ராக்டிஸ் லெவலை பொறுத்தா இருக்கு. என்கியூல எதுனாலும் நான் சப்போர்ட் பண்ண ரெடி. ஓகே, கோ டு டாபிக். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பேசி. ஃபர்ஸ்ட் என்கியூல 1 ஹவர் எடுத்துக்கிட்டீங்களா, இஎஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இஎஸ்லேயே 1 ஹவர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் 1 ஹவர்லேருந்து மட்டும் அனலைஸ் வரமாட்டேன். டே 4 ஹவர் 1 ஹவர் 15:05 அப்புறம் தான் 1 மினிட் வரும். சரிங்களா, இப்போதைக்கு நான் உங்களுக்கு ட்ரேட் பிளான் டேலாம் இல்லாமல் தானே எடுக்க முடியும். 4 ஹவர் 1 ஹவர் தானே சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்க்க வேண்டியது February 2 9:30. இங்கேயும் லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, சரி, இப்போ இந்த பேக் டெஸ்டிங் உங்களுக்கு அடுத்து இருக்கத்த முன்னாடியே காமிச்சிடுறேன். நான் கட் பண்ணி எடுக்கல. ரீசன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். ஓகே, அவங்க சொல்றது இதான் எம்எஸ்எஸ் போல, அங்கே தொட்டா இப்படி மார்க்கெட் போகும் போலன்றது புரியணும். பேக் டெஸ்டிங் வச்சு நான் பெரிய ஆளா இல்லாம ப்ரோனா சத்தியமா முடியாது. பேக் டெஸ்டிங் உங்களோட சிஸ்டம் வந்து உண்மையாலே வேலை செஞ்சிருக்குன்றதுக்கான ப்ரூஃப். ஓகே, நீங்க அதை லைவ்ல எக்ஸிகியூஷன் பண்றீங்களான்றதான் மேட்டர்ஸ். அப்படி எக்ஸிகியூஷன் பண்ணீங்கன்னா அதை தைரியமா ஹோல்ட் பண்றீங்களான்றதான் இன்னொரு மேட்டர். அந்த ஹோல்டிங்க்கும் அந்த எக்ஸிகியூஷனுக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்து பேக் டெஸ்ட்ல நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்க உங்களுக்கு மசில் மெமரி ஆயிடும். ஈஸியா வந்து அவுட் ஆஃப் த ஃபியர் ஜோன் வர முடியும். ஓகே, உங்க மாடலை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான் பேக் டெஸ்டிங் பண்ணுங்கன்றது, வேற ஒன்றும் கிடையாது. லைவ் மார்க்கெட்டை நீங்க ஜேர்னல் பண்ணணும் ட்ரேட் எடுத்து முடிச்சிட்ட பிறகு. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கதான் நீங்க வந்து பிளே பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ஓகே சூப்பரா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். சரி, இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட். 9 மணி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஃபுல்லா பை ஆயிருக்கா. ஏன் எங்க இருந்து பை ஆகணும், நீங்க அதை பார்க்கணும். அது லெஃப்ட் சைட் சார்ட் தெரியணும். ஜஸ்ட் லெஃப்ட் சைடு வாங்க. சி, இங்க ஒரு ஃபேராலி கேப் இருக்கு. ஃபைன், ஓகே, அந்த ஃபேராலி கேப்ல இருக்கான் போல. எஸ்எம்டி தானே 1 ஹவர்லயே இருக்கா, அது செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும், இப்போ இந்த லோ தான் அன்னைக்கு நம்ம மண்டே ஸ்டார்ட் ஆகிற லோ. இந்த லோ ப்ரீவியஸா எவ்வளோ டேஸோட லோ எல்லாம் ஸ்வீப் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. இப்போ இஎஸ் போங்க, மண்டே 2, ஓகே, 2 Feb. இன்னும் என்ன பண்ணியிருக்கான், இவனுக்கும் இருக்கு என்ன, ஃபேராலி கேப் இருக்கு. ஓகே, சி என்கியூல பாருங்க, இந்த ப்ரீவியஸா இது ஒரு லோ 25th Jan 18. இங்கேயும் 25th Jan 18 கீழே தான் மார்க்கெட் இருக்கு. ஓகே, தென் இதை பாருங்க 21st Jan 12, அதுக்கு மேலே தான். மேலே மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தானே இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணும்போது இதை எடுத்து பாருங்க. ஓகே ஃபைன், அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு எஸ்எம்டி இல்லை, அதாவது 1 hour டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி இல்லை. இருந்தே ஆகணும்னு நான் சொல்லலை, எதனா ஒரு டைம் ஃப்ரேம்ல தான் கிடைக்கும். சரிங்களா, ஓகே, எனக்கு இங்கே எஃபிஜியில் மார்க்கெட் ட்ரிகராக இருக்கு, அங்கே இருந்தால் மேலே போயிட்டு இருக்கு. சரி, எங்கே போக போகுது, அதான் லிக்விடிட்டி. உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் தெரியணும். லிக்விடிட்டின்றது டெஸ்டினேஷன். எங்க போக போகுதுன்னு தெரியலன்னா நீங்க எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எங்க போக போகுதுன்னு சொல்றது தான் டெஸ்டினேஷன், அது பேர் தான் லிக்விடிட்டி. அது அந்த டைரக்ஷன் தான் கன்ஃபார்மா போகுமா அப்படின்றத சொல்றதுக்கு வேலிடேஷன் தான் எம்எஸ்எஸ். ஓகே, இப்போ நான் டெஸ்டினேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், வேலிடேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து தான் போகும், இங்க வந்து தான் போகும், அதுக்கு இந்த ப்ரிஃபர்டு ஸ்டாப் லாஸை வைக்க போறேன், டார்கெட் வைக்க போறேன் அப்படின்றது தான் பிடிஆர்ஏ. ஏன்னா பிடிஆர்ஏ கிடைச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ட்ரி பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க, அடுத்தது ஸ்டாப் லாஸ் ஒன்று வைப்பீங்க. நீங்க ஆல்ரெடி டார்கெட் பண்ண டெஸ்டினேஷன் லிக்விடிட்டியில டிபி செட் பண்ணுவீங்க. உங்களுக்கு புரியுது நான் எப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, இதான் மேட்டர். சரி, இப்போ எங்கேயாவது மேலே போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்களே காமனா யோசிங்க, ஈக்குவல் ஐயா, அடுத்தது ஒரு ஐ, அவ்வளோதான். இதான் ஐஸு. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணா நீங்க சும்மா இது இங்க இருக்கிறத கூட டார்கெட் பண்ணிக்கலாம், நாட் ஏ ப்ராப்ளம். நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இடத்துல ரொம்ப லாங் வீக்ஸ் இருக்குன்னா நான் லாங் வீக்ஸை டார்கெட் வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீக்ஸ் இருக்கக்கூடிய கேண்டில்ஸை டார்கெட் வைப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் வேண்டாம் இந்த லாங் வீக்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா, ஏன் அப்படி, பிகாஸ் வீக்ஸை டார்கெட்ஸாக வைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அது ரீச் ஆகாது. சரிங்களா, ஐசிடியே சொல்லியிருப்பாரு, வீக் டஸ் த டேமேஜ், பாடி டெல்ஸ் த ஸ்டோரின்னு வரு. சரி, வேற அடிக்கா டேப் ஆகல, ஆமா டேப் ஆகல, எதுவும் பண்ண முடியாது. இஎஸ்எம் பாருங்க, கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் கம்பல்சரி.
இதை பாருங்க, இங்க நிறைய லாங் விக்ஸ் இருக்கா, பாடியில் வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்ததான் எடுத்துட்டு போயிட்டு விக்கில் வைப்பேன். ஓகே, இது என்ன 829, இந்த 829ன்ற கேண்டில் தான் நம்மளுக்கு 9 o'clock ஸ்டார்டிங்க்கு முன்னாடி 1 hourல முழுசா முடிஞ்சுக்கும். நல்ல புல்லிஷா முடிஞ்சிருக்கு. செல்ஃப் ராலி கேப் இருக்கேன்னு கவலைப்படுவீங்க, ஒன்றும் ஆனால் அந்த செல்ஃப் ராலி கேப் அப்படியே ட்ராப் பண்ணி ரைட்ல வைத்து விடுங்க. மார்க்கெட் அங்க பாடி க்ளோஸே வச்சு திருப்பி தொட்டுட்டு போறான். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பிடிஆர் கிடைச்சிச்சா? இப்போ நான் ஏதாவது நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், தயவு செஞ்சு ஃபேர் ராலி கேப் கிளாஸ் எடுக்கும் போது இங்க எதுக்கு செல்ஃப் ராலி கேப் இருக்கு செல் ஆகலன்னு கேட்காதீங்க, இங்க எதுக்கு பை ராலி கேப் இருக்கு பை ஆகுதுன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் நீங்களே அவாய்ட் பண்ணிட்டு சக்சஸான எஃபிஜிஸை மட்டும் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுக்கு என்ன இது இந்த மாதிரிலாம் எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தோணிருக்கும். ஏன்னா அதை நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா சொல்லும் போது டைம் எடுக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி டிமாண்ட், ஐ மீன் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருந்து மேலே போயிட்டு இருக்கு மார்க்கெட். மேலே ஃபுல்லா ஈக்குவலைஸ் இருக்கு. ஸோ செல்லு வேலை செய்யாது. அதை தாண்டியும் நம்மளுக்கு ஃபேரா இருக்குன்னா நம்ம உள்ள வந்து ட்ரேட் பண்ண போறதே 9 மணி. அதுக்கு முன்னாடியே எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அங்க இருக்கக்கூடிய செல்ஃப் ராலி கேப்ல பை கேண்டில் க்ளோஸ் வச்சு டேப் ஆகிட்டு பை தான் போறன்றத ஒரு கன்ஃபர்மேஷனோட சொல்லிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். தென் 15 மினிட் 15 மினிட்லாம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் இருக்கும் கைஸ். இங்கே உங்களுக்கு எம்எஸ்எஸ் தானே, பின்னாடி தானே எஃப்இஜி பார்த்தீங்க. இங்கே இந்த இடத்துல 1 hour எஃப்இஜி பார்த்தீங்களா? ஸோ இது எம்எஸ்எஸ் ரைட்டா. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு சும்மா பாருங்க. கரெக்டாக எம்எஸ்எஸ் கொடுத்துருது. பிரேக்கரா? பிரேக்கர் தானே இது. தென் இது ஃபேர் ராலி கேப்பா? அந்த ஆர்டர் ஃப்ளோ சொல்கிறேன், அது எப்படி சூப்பராக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இல்லை. இது இன்வெர்ஷன் ஃபேர் வேலி கேப்பா 1 hourல. அவ்வளோதான். இப்போ மார்க்கெட்டிங்க 9:30 தொடங்கிறதுக்கு முன்னாடி சீரியஸ்லி சொல்கிறேன், நான் இங்கே 15 மார்க் பண்ணி வச்சிருப்பேன் டேப் ஆகணும்னு சொல்லிட்டு. தொட்டிருக்கா? வெறும் 0.50 தான் மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் ஸ்ப்ரெட் 1 பாயிண்ட் 2 பாயிண்டா ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ இந்த 15 வந்து என்ன பொறுத்தவரைக்கும் டேப் ஆகிட்டு போன மாதிரி தான். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் எப்படி கீழே வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை கொண்டு வர அனலைசஸ் பண்ணிட்டு இவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது. 15 மினிட்ல எவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு. லாட் ஆஃப் கேண்டில்ஸ் ஈக்குவலைஸ், தென் இதுவும் ஈக்குவலைஸ். இவ்வளோ அது போதும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்படியே இஎஸ்ல போங்க, 15 மினிட் போங்க. உங்களுக்கு பழகிடும் இஎஸ்சி என்கியூ நீங்க சேர்த்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது. இங்கே எடுத்து பாருங்க, என்னது பிரேக்கர் பிளாக். ஏன் ப்ரோ அது பிரேக்கர் பிளாக்? அங்கதான் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? இவ்வளோ தூரம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த ஹைல இருந்து இங்கே வரையும் வந்துட்டான். திருப்பி மேலே போயிட்டு அகைன் கீழே வந்துட்டு லோவரில் வச்சுட்டு ஹையர் ஐ வச்சு பாடி க்ளோஸ்லாம் வச்சுட்டு பிரேக்கரை டேப் பண்ணிட்டு மேலே போகுது. அகைன் எஃப்இஜி டேப், அகைன் மேலே, அகைன் எஃப்இஜி டேப், அகைன் மேலே. எஃப்இஜி எதுவும் பெருசாக டேப் ஆகல. திருப்பி மேலே போகுது. 9:30 வரும்போது சின்ன ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு கிளம்பிடுச்சு. இப்படிதான் போயிருக்கு. எஸ், தெரியுதா? இதான் 9:30. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் 5 மினிட் போகலாம். சும்மா தான் இருக்கும். எல்லா நேரத்துலையும் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு பேச்சுக்கு போயிட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழம்பும். டேரெக்டாக 1 மினிட் போயிடலாம். கைஸ், நான் வந்து 4 hourலயோ 1 hourலயோ அதெல்லாம் ஒன்று மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை 5 மினிட்லயோ 15 மினிட்லயோ மார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் 1 hour போகிறேன். புரியுதுங்களா? டேரெக்டாக 1 hour 1 மினிட் 1 hourல 1 மினிட். ஓகே, நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன். அந்த எக்ஸ்பேன்ஷன் கிடைச்ச உடனே என்ன தெரியுமா பண்ணுவேன்? சிம்பிள். தோதா இருக்கு எஃப்இஜி, இதை வச்சிருப்பேன். தொடல, என்ன பண்றது? இஎஸ்ல தொட்டிருக்கா? இஎஸ்ல தொட்டா இஎஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்கியூ தான் கொஞ்சம் நல்லா போகும் இஎஸ்ஐ விட. இஎஸ்ல பாருங்க, ஃபெராலி ஆப்பே காணும். 9:30 அப்புறம் 9:30 ஃபெராலி ஆப்பே காணும். எஸ்எம்டி இருக்கான்னு கேட்பீங்க. 9:30 எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? ப்ரீவியஸா 9:29 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படியே 9:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இஎஸ்ல வந்து பாருங்க, 9:30 கேண்டில் என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸா நிறைய கேண்டில், அது எவ்வளோலாம் சொல்ல தெரியல, ஸ்வீப் பண்ணிட்டான். சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு கடைசியாக சொல்லணும்னா அதை பாருங்க, February 9-10, 2nd February 9-10 அதை ஸ்வீப் பண்ணிட்டான். ஏன்னா அதான் லோ ப்ரீவியஸா. 2nd February 9-10ல இருந்து 2nd February 9:30 வரையும் ஸ்வீப் ஆயிடுச்சு. 9:30க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது இதை நீங்க வந்து பாருங்க, 9:30 எதையுமே ஸ்வீப் பண்ணல, அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்கு என்கியூல. அதனால தான் நான் என்ன சொல்றேன், இந்த ஃபெராலி கேப்ல தொட்டு போகும்னு சொல்லிட்டு அந்த ஃபெராலி கேப் என்ட்ரின்னு சொல்றேன். இது என்ட்ரின்னு எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து எஸ்எல் வச்சிருவேன். எதுக்கு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, இது ஈக்குவல் லோ தானே ப்ரோன்னு கேட்பீங்க. என்னோட மைண்ட் செட் அது வந்திருக்கும், எப்படி அங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு. பட் இது எஸ்எம்டி இருக்கு, நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே, ஆனா இங்க ஃபெராலி கேப் தொடல, என்ன பண்றது? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா,
இங்க பாருங்க, இங்க ஃபெராலிக் பிரேட் பண்ணிருக்கான். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் இங்க தான் வெயிட் பண்ணிருப்பேன். ரியல் இந்த மண்டே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ஃபெராலிக் கேப் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப டிஸ்கவுண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 9:43 கிட்ட ஆயிடுச்சு. 10 o'clock நியூஸ் இருக்கு. 10 o'clock நியூஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் நான் வந்து என்ட்ரி சீக்கிரமா முடிக்க பார்ப்பேன். ஏன்னா 10க்கு அப்புறம் தான் ட்ரேடே பண்ண பார்ப்பேன். 10 o'clock நியூஸ் வந்து முடிஞ்சிட்டோம். எங்க தோ 10 o'clock நியூஸ் முடிஞ்சானா, அப்போ ½ நம்ம மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த 4 hour கேண்டில் ஒன்று இருக்குல்ல, அந்த 4 hour கேண்டில்ல நம்ம 9:30 10 o'clock முடிக்கும் போது ஒரு 4 hour முடிஞ்சிடும். எப்பவுமே நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 10 o'clock ஆச்சுன்னா ஒரு வாட்டி 4 hour விசிட் பண்ணுங்க. சொல்ல போனா டே விசிட் பண்ணுங்க, 4 hour விசிட் பண்ணுங்க, 1 hour விசிட் பண்ணுங்க, 15 minutes 5 minutes வரையும் எல்லா டைம் ஃப்ரேமும் ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே வாங்க. நியூவா எதனா பீரியட் கிரியேட் பண்ணிருப்பான், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அதை தான் சொல்றேன். இதை பாருங்க, 6 o'clock கிரியேட் ஆன கேண்டில் 10 o'clock தான் முடியும். அதுல 9:30 to 10 தான் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், லாஸ்ட் ½ hour ஆஃப் த 4 hour கேண்டில். ஸோ இது இவ்வளோ புலிஷா முடியும் போது நான் எதுக்கு யோசிக்கணும் மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகுமா பாஸ் ஆகுமான்னு? அவ்வளவுதான், மார்க்கெட் மொமெண்டமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சுல்ல. நான் பை தான் போறேன்னு சொல்லிட்டு இந்த 4 hours பாத்தீங்கன்னா இது ஈக்குவல் தானே, ஈஸி டிபி அவங்களுக்கு. தென் 1 hour சும்மா பாருங்க, இதை பாருங்க, நல்ல ஒரு புல்லிஷ் டே. ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா இருக்கும். அகைன் 15 minutes 5 minutes எதுக்கு வர சொல்லணும்னா, மேபி ஆனால் எஃபிஜிஎஸ் வந்து புதுசாக கிரியேட் இருக்கலாம், அங்கே மார்க்கெட் டேப் ஆகலாம், அது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக வர சொல்றேன். பாருங்க, பெருசா ரெஃப்யூஜி கிரியேட் ஆயிருக்கா 9:30க்கும் 9:45க்கும் நடுவில். அப்படியே இஎஸ் எடுத்து பாருங்க, சி இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கு. அதுவும் தொடல, அது வேற விஷயம். கிரியேட் ஆயிருக்கு. 5 minutes போங்க. ஓகே, இந்த 5 minutesலயும் பாருங்க 10 o'clock ஓகே 10 இதான் வருது. 10 o'clock அப்போ ஒரு எஃபிஜி இருக்கு கைஸ். இந்த எஃபிஜி வரணும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்க அதெல்லாம் கத்துக்கணும். எப்பவுமே கீழே வரையும் அதெல்லாம் போகாது, மொமெண்டமா போயிட்டு இருக்கு. டிபி பெண்டிங்ல இருக்கு, சரிங்களா? 10 o'clock நியூஸ் வந்துருச்சு, இங்க ரியாக்ட் ஆயிருக்கா, அந்த 1 minute எம்எஸ்எஸ் நடக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா அது ஃபெயிலியர், மார்க்கெட் கீழே வரும். ஓகே, எஸ்எம்டியும் நான் சொல்றேன். இந்த பாருங்க, எஸ்எம்டி ரொம்ப சிம்பிள். லாஸ்டா 10:50 கீழே வந்திருக்கு, 55 கீழே 10 o'clock வந்திருக்கு. ஓகே, 9:45 கேண்டில் ஸ்வீப் பண்ணல மார்க்கெட், அதுக்கு மேல தான் இருக்கு 10 o'clock. சிம்பிள், 9:45 மேல தான் 10 o'clock இருக்கு. இதே இஎஸ்ல வந்து பாருங்க, 9:45 கீழே வந்துருச்சு, தெரியுதா? இதான் 9:45, 9:45 கீழே தான் 10 o'clock. 9:55 10 o'clock 9:55. ஸோ உங்களுக்கு அங்கே எஃபிஜியும் டேப் ஆன மாதிரி இருக்கு. 9:45 கேண்டில்ன்ற கேண்டிலோட லோ வந்து ஸ்வீப் பண்ணிட்டான்னு சொல்றேன். எம்என்கியூல பாத்தீங்கன்னா ஸ்வீப் ஆகல, 9:45 மேலதான் இருக்கு மார்க்கெட். இதை பாருங்க, 9:45 லோ டு 10 o'clock ஹையர் லோ. பட் இங்க 9:45 ஸ்வீப் ஆயிடுச்சு. இப்போ இதுவே நீங்க எஸ்எம்டியா இப்படிலாம் பார்ப்போம், ஒரு கேண்டில் கூட பார்ப்போம். போக போக பழகிடும். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்க, நியூஸ் முடிச்சிட்டானா எஃப்இஜி கிரியேட் ஆகான்னு பார்ப்பேன். ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைட்ல எதனா ஒரு எஃப்இஜி இருந்தால் அது ஐஎஃப்இஜியா யூஸ் பண்ணிப்பானா? ஓகே, இந்த எஃப்இஜி எடுத்துக்கிறேன். இதுல ரியாக்ட் ஆன உடனே நான் எடுப்பேனா ப்ரோ? நான் எடுக்க மாட்டேன். அங்க வந்து பாடி க்ளோஸ் வைக்குதான்னு பார்ப்பேன். பாடி க்ளோஸ் வச்ச உடனே எடுக்கலாமானா எடுக்கலாம். அதுதான் அக்ரெசிவ் மாடல். அதாவது இந்த ஃபெராலி கேப் உள்ளார மார்க்கெட் தாண்டி இந்த பாடி க்ளோஸ் வச்சிருச்சா, வச்ச அடுத்த செகண்ட் இந்த கேண்டில் உருவாகும் போது டக்குன்னு போடணும் என்ட்ரி போட்டுட்டு இந்த லோ எஸ்எல் வச்சிடணும். ஒன்னு இப்படி பண்ணலாம். இல்லையா, பாடி க்ளோஸ் ஆச்சு இல்ல, அந்த கேண்டில் திருப்பி வந்து இப்படி தொட்டுட்டு போவோம் அந்த ஃபீஜை. ஆனா எப்போ தொடும் எப்போ தொடாதுன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், பாடி க்ளோஸ் ஆச்சா போட்டுருங்கன்ற என்ட்ரி. ஓகே, நான் இதுல ஒரு முட்டாள்தனம் பண்ணேன் இந்த மண்டே. இந்த இருக்குல்ல எஃப்இஜி, இந்த எஃப்இஜி மார்க்கெட் வந்து தொட்டுட்டு போக வெயிட் பண்றது, ஆனா தொடல. எப்பவுமே ஐஎஃப்இஜி பவர்ஃபுல் எஃப்இஜியோட. சரி, அது எதுவும் பண்ண முடியாது, என்ட்ரி மிஸ். இப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எடுக்கிறேன். இதான் என்ட்ரி. தென் லாஸ் இங்க வைங்க. இந்த லோ வரைக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 10 o'clock இப்பதான் மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிச்சு, திருப்பி கீழே வராது, அதனால ஸ்ட்ரிக்டா தான் வைக்கிறேன் நான். தென் ஐட்டம் ஃப்ரம் சொல்ல இந்த டிபி வரையும் ஃபர்ஸ்ட் வைங்க. அதுக்கு மேலேயும் டிபி இருக்கு, ஃபர்ஸ்ட் அது வைங்க. ரெண்டாவது டிபி இது இருக்கு, ரொம்ப சின்ன டாட்டா வச்சிருக்கேன். ஓகே, இப்போ தெரியும் பாருங்க. நான் டிபி போதான்னு பார்ப்போம். அடுத்து இங்க வைப்போம் 3RR. மார்க்கெட் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தது? அதிகபட்சம் 2.5 கொடுத்தது. 2.5 கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, கீழே வர ஆரம்பிச்சிட்டான். இதை நீங்க எப்படி ட்ரேட மேனேஜ்மெண்ட் பண்ணணும்? சி,
ஒரு ஃபேராலி கேப்ஸும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணுமா மேலே. கடைசியாக இங்கே ஒரு ஃபேராலி கேப் இருக்கு. அந்த ஃபேராலி கேப் உடச்சி பாடி க்ளோஸ் வச்சிட்டான் செல்ல. நீங்கள் அங்கே வெளியே வந்துடணும். அது வரைக்கும் தான், அவ்வளோதான். இங்கே நீங்கள் வெளியே வந்துடணும். வந்துட்டான்ல, இங்கே பாடி க்ளோஸ் வச்சிட்டான்ல. ஃபெராலி கேப் உள்ள பாடி க்ளோஸ் வச்சிட்டாலே வேலைக்கு ஆகாது. பாடி க்ளோஸ்னா ஆப்போசிட் கலர் வச்சிட்டாலே வேலைக்கு ஆகாது. இல்லையா 2 hour போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். சிம்பிள். அது ஒன்றும் சைக்காலஜிக்காக நீ வெளியே வரணும், இல்லை டெக்னிக்கலாக பார்த்துட்டு வெளியே வரணும். இவ்வளோதான். இதான் ட்ரேட். இப்படிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் பண்ணிட்டு வரணும். இது மண்டே முடிஞ்சது. முடிஞ்சதா ப்ரோ அவ்வளோதானா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல உங்களுக்கு ட்ரேட் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். அதுக்கு அடுத்தது உள்ள இருந்து நான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ண ப்ராஃபிட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதான் என்னுடைய ஒரு நல்ல அட்வைஸ். மேக்ரோஸ் தான் ட்ரேட் கிடைக்கும் சொல்ல மறந்துட்டேன். மேக்ரோஸ் பாருங்க 10-4 9:50 10-10 வரையும் மேக்ரோஸ் தான். எப்பவுமே மேக்ரோஸ்ல மட்டும் தான் கிடைக்குமா ப்ரோனா அப்படி கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேட்ஸ் மேக்ரோஸ் தான் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும். ஓகே, இது மண்டே. தென் 4 hour சும்மா காமிக்கிறாங்க. ஓகே, சி என்ன பண்ணியிருக்கான், நல்லா மேலே போயிட்டு ப்ரீமியம் போயிட்டோம். ரைட்டா? ப்ரீமியம்ல யார் இருக்கா? ஒரு பெரிய செல்ஃபேர் அடி கேப் ப்ரீமியம்ல இருக்கோன்றத பார்த்தாலே போதும். இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 0.5 இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ப்ரீமியம்லேயே வந்துட்டோம். சரிங்களா? இப்போ டியூஸ்டே எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 18. மண்டேவோட 18 தான் டியூஸ்டே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே டிஃப்ரெண்டாக தான் காமிங்க டைம் ஜோன் உங்களுக்கு அப்படி மாறும்போது. சரியா? சி 2 o'clock கேண்டில் ரொம்ப முக்கியம். 2 to 6 என்ன பண்ணுன்னு பார்த்தே ஆகணும். ஏன்னா 2 to 6 தான் லண்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லண்டன் என்ன பண்ணிருக்கான், ப்ரீவியஸாக ஒரு கேண்டில் ஸ்வீப் பர்ஸ் முடிஞ்சிருக்கான். இதை மார்க் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நம்ம கீழே லெவலில் தான் மார்க் பண்ணுறோம். ப்ரீமியம் பண்ணிட்டோம், ஃபெராலி கப்பில் தான் மார்க் பண்ணுறோம். சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து கீழே வரும்போது யோசிக்கலாம், இதில் ரியாக்ட் ஆகுமா, மேலே போயிடுமா எல்லாம் யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், இதை ஃபஸ்ட்டு டிபியாக வைங்க. அந்த எஃப்இஜை ஃபஸ்ட்டு டிபியாக வைங்க. அங்கே அவன் ரியாக்ட் ஆகுறானா இல்லையா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத நான் இங்கே உள்ள போய் 15 மினிட்ல பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியாக எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈக்குவலோட இருந்தால் ஃபெயிலியர் ஆகிடும். அங்கே செல் ஆகாது மார்க்கெட், அங்கே பை ஆகாது மார்க்கெட், செல் அடிச்சிடும். சரியா? அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கிறேன். இன்கேஸ் இங்கே ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை அப்படின்னா எத்தனை வந்து இந்த லோ வச்சிட மாட்டேன், இந்த கேண்டில் வைப்பேன். அதுக்கப்புறம் தான் இதை வைக்கிறதுக்கு யோசிப்பேன். சரிங்களா? சும்மா நீங்கள் உங்களுக்கு வச்சிடறேன் டார்கெட், பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வைப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ உள்ள போய் பார்க்க போகிறது இந்த கேண்டில் தான். 6 to 10. சரி, அதே மாதிரி 4 hours போங்க. இஎஸ் பாருங்க. ஸ்வீப் ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது நம்ம அன்வான்ட். சரி, இங்கேயும் அதே மாதிரி நல்லா மார்க்கெட் மேலே வந்துட்டு எல்லாமே பண்ணியிருக்கு. இங்கே எஸ்எம்டி இருக்கா ப்ரோ 4 hours இருக்கு. எப்படி? ப்ரீவியஸ் ஐ தானே. நான் இப்போ இங்கே நிற்கிறேன், எனக்கு ப்ரீவியஸ் ஐ எது தான், இந்த ஐ தான். 29/14 டைமு. அதுல இருந்து செகண்ட் 3rd Feb கீழே இருக்கு லோவர் ஹை. அது இங்கே வந்து பாருங்க 29/14 அதுல இருந்து இந்த மேலே இருக்கு எஸ்எம்டி. go to 1 hour February 3rd. ஓகேயா? தெரியுதா? எஸ்எம்டி சேஞ்ச் பண்ணும்போது லைட்டாக மாறும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சி உங்களுக்கு சிம்பிள் தியரி சொல்கிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். பையா ஆனோட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரணும். மார்க்கெட் ஃபஸ்ட்டு 0.5 வரணும். ஸோ அப்போ எனக்கு இது வரைக்கும் ஃபால்ன்றது கன்ஃபார்ம் இருக்குது. இந்த லோ வரையும் இருக்குது கன்ஃபார்மாக ஃபால் ஆக போகுதுன்ட்டு. நான் அப்போ எதுக்கு பை பண்ணணும்? 0.5 கீழே வந்தால் தான் நான் பையே போவேன். என்ன தான் இங்கே ஃபெராலி கப் டேப் ஆனாலும் 0.5 காமிச்சல அது வந்தால் தான் நான் பை போவேன். ஓகே, இதை பாருங்க லாஸ்ட்டாக 8 to 9 நல்லா பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. go to 15 minute முன்னாடி இங்கே காமிச்சிடுறேன். இங்கேயும் பார்த்துக்கோங்க, பையே பண்ண போகிறேன்னா கூட டிஸ்கவுண்ட் வரணும் எனக்கு. ஸோ அது வரைக்கும் நல்ல செல் இருக்குது, அதை நான் பண்ணாலே போதும். மேபி இங்கே பிடிஆரேவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஓபிலேயே மார்க்கெட் டேப்பாக இருக்குது தெரியுதா? 1 hour ஓபி தான். விக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் பாடி வரையும் சூஸ் பண்ணுறேன். 1 hour ஓபி. மேபி ஐ வில் புட் த 9 1 ஓபின்னு வரும். நான் 9 போடும்போது 1 ஓபினா 1 hour ஓபி.
இங்க இருக்கும் பாருங்க. தென் இதில் ஃபோக்கஸ் பண்ண போறோம். 15 மினிட்லாம் போறதுல சும்மா தான் கைஸ், சும்மா போய் தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்குன்னு. நான் உங்களுக்கு காமிக்கணும்ல எம்எஸ்எஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக. எல்லாம் பாருங்க பக்காவா என்ன பண்ணிருக்கானுங்க. எம்எஸ்எஸ்லாம் கொடுத்துட்டு ஹை டு லோ வித் இங்க ஒரு இன்வெர்ஷன் சொல்லலாம், நீங்க அதை ஓபினும் சொல்லலாம். ஓகே, நீங்க அதை ஓபியா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பர்ஃபெக்டா அங்கே டேப் ஆயிருக்கா எப்போ 8 o'clock. பட் நம்ம அப்போ ட்ரேட் எடுக்க போறது கிடையாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்க பிரேக்கர் இருப்பாங்க. பிரேக்கர் பாடி க்ளோஸ் ஆயிட்டு 9:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது பிரேக்கர்ல இருந்தா ஸ்டார்ட்டே ஆகுது. இதுக்குதான் கவுனிங்க வாங்கன்னு சொல்றது. ஈஸியா இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க எம்எஸ்எஸ்லாம் வச்சுட்டான். எவ்வளோ என்ன சொல்ல போனா ஈஸியா முடிச்சிட்டான். எஃப்இஜி 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது எஃப்இஜி. ஓகே ப்ரோ, அதே மாதிரி இங்க 1 hour ஓபி எடுத்துட்டு இருக்கு. ஜஸ்ட் கோ டு 5 minutes. இன்னும் இங்க ரொம்ப கிளியரா இருக்கு பிரேக்கர், தெரியுதா? ரொம்ப கிளியரா இருக்கு. 9:30 இங்க ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட்ல. வந்துருவோம் நம்ம 1 minute. அது முன்னாடி இஎஸ்ல ஒரு 5 minute பாத்துருங்க. சரி, இங்க நமக்கு எஃப்இஜியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே 9:30 வரும்போது எஸ்எம்டி எதனா வருதுன்னு செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பேர்ல 9:30 ஸ்பீட் படிக்கும், ஒரு பேர்ல ஸ்பீட் படிக்காம போகும். 9:30 அந்த மொமெண்டம் பண்ணும். 9:30 AM நியூயார்க்லன்றது மார்ச் மாசம் வரைக்கும் 8 மணி நைட் இந்தியால. மார்ச் செகண்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அது 7 மணி ஆயிடும் நைட் இந்தியால, சரிங்களா? அமெரிக்கா நியூயார்க் டைம்ல UTC -5 -4 எப்பவுமே அது 9:30 AM தான். இந்த 9:30 AM எதோ வரையும் ஸ்பீட் பண்ணியிருக்கான் அவன். நல்லா இருப்பாங்க. ப்ரீவியஸா கிட்டத்தட்ட 9 மணி கேண்டில் வரையும் ஸ்வீப் எடுத்துட்டான். 9 மணி கேண்டலுக்கு மேலதான் 9:30 வந்திருக்கு. அப்படியே எம்என்கியூல போய் பார்ப்பேன். இத பாருங்க, இவன் தான் 9:30. 9 மணி எங்க இருக்கீங்க? எங்கேயோ மேல இருக்கு. வச்சுப்போம், அதுல இருந்து மார்க்கெட் வந்து லோவரை, சரிங்களா? எப்படி 9:30 நல்லா மேல போய் ஸ்பீட் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி அங்க கொடுக்கலன்னு சொல்ல வரேன். ஸோ இதான் உங்களுக்கு எஸ்எம்டி, புரியுதுங்களா? இங்க ஸ்வீப்பா, ஸ்வீப், பட் இங்க ஸ்வீப் இல்லை. இப்போ இஎஸ்ல எடுத்துக்கோங்க, 3 ஸ்வீப் கொடுத்தான், ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டான், எஃப்இஜி ஃபார்ம் ஆனா நீங்க என்ட்ரி எடுத்துருக்காம மூணோ கரண்ட் தான். 6 மணி நேரம் டைம் எடுத்தது, பட் ஃபால் ஆயிடுச்சா? டிபி வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சா? இஎஸ் ட்ரேட் எடுக்க முடியாதான்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக நான் இதையும் போட்டு காமிச்சிடுறேன். இஎஸ்ஏ ட்ரேட் பண்ணலாம், பட் நம்ம என்கியூ தான் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா மொமெண்டம் வரதான் அதிகமாக வரும், ப்ராஃபிட்ஸ் வரதான் அதிகமாக வரும். அதனால ஸ்டாப் லாஸ் ஃபால் 1:5. ஓகே, 5 times ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் இதை கால்குலேஷன் பண்றதுக்கெல்லாமும் சொல்லி தரேன். அது நம்ம டைம் இருக்கு, அதெல்லாம் பார்க்குறேன். அதே இங்க பாருங்க, வேலைக்கு ஆகல, தொடல, ஃபேராலி கேப் தொடல. இங்க தொட்டிருக்கானா? பர்ஃபெக்டா தொட்டான். இதான் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு 9:35 தொட்டிருக்கு. இந்த 9:33 மேல இங்க பாத்தீங்கன்னா 9:33 மேல மார்க்கெட் வரவே இல்லை. ஃபேராலி கேப் தொடல, அவ்வளவுதான். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? அடுத்த ஃபேராலி கேப் இருக்கா, தொடுதான்னு பார்க்கலாம். அங்கேயும் தொடல. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு மார்க்கெட், நியர் டு டிபி வந்துருச்சு. ஆனா டிபி அடிக்கல. ஏன் மேல போயிட்டு கீழே இறங்கும் போது ஒரு ஃபேராலி கேப் இங்க வைக்கிறான் பாத்தீங்களா? இந்த ஃபேராலி கேப் நான் சூஸ் பண்றேன். இப்போ டவுட் வரும், ஏன் நீங்க இதை சூஸ் பண்ணல? சிம்பிள், அது ரொம்ப பெரிய ஃபெராலி கேப். தென் மேபி மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி இல்லாம ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த டார்கெட் கிட்ட வந்து சம்டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ணுவானுங்க, அது கொஞ்சம் பயத்தை தரும். அதனால இன்னொரு கன்ஃபர்மேஷன் வரட்டும், வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் பெரிய டார்கெட் இருக்கு கீழே. அதனால தான் நான் வெயிட் பண்ணேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த எஃப்இஜி இருக்கிறதோட ட்ரேடுக்கு வேலிடேஷன் எஸ்எம்டி இருக்கான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க கிடைச்சிருந்தா நீங்க போட்டிருக்கலாம், இங்க தொடர்ந்தாலும் போட்டிருக்கலாம். நிறைய பேர்
டேப் ஆகலோட பரவாயில்ல, க்ளோஸ் வச்சாலே போட்டுருவாங்க. அப்படியே கூட அக்ரெசிவ் கூட என்ட்ரி எடுப்பாங்க. அது நம்ம விருப்பம் தான். போக போதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஒரு பேர்ல பிடிஆர்ஏ தொடும், ஒரு பேர்ல பிடிஆர்ஏ தொடாது. அது பேர் தான் பிடிஆர்ஏ எஸ்எம்டி. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா எஃப்இஜி ட்ரிகர் ஆயிருக்கும். அந்த மாதிரி இது 9:32 இங்க 9:32 எஃப்இஜி இருக்கான்னு பாருங்க. இங்க இல்ல. ஓகே, ஒரு பேர்ல எஃப்இஜி தொடும், ஒரு பேர்ல எஃப்இஜி தொடாது. ஸோ அது பேர் தான் பிடிஆர் எஸ்எம்டி. அந்த மாதிரி நடக்கும். இப்போ இங்க எடுத்துக்கலாம். இது வந்து 9:37. இங்க 9:37 இங்க இருக்கு. இதான் 9:37. 9:37 எஃப்இஜி இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? 9:37 எவ்வளவு பெரிய எஃப்இஜி அங்கே மார்க்கெட் நிக்குது. 1 2 3 9:37 கேண்டில் எஃப்இஜி கேண்டில். அதை போய் மார்க்கெட் தொட்டுட்டான். 9:39 40 41 42 43 எல்லாமே அங்கதான் நிக்குது. ஆனா இங்க என்ன ஆகுது? 9:37 கீழே தான் மார்க்கெட்டே இருக்கு. சரிங்களா? இதுவே உங்களுக்கு எஸ்எம்டி தான். இது உங்களுக்கு எஸ்எம்டி தான். 9:37 மார்க்கெட் மேல போல. ஸோ நான் என்ன பாக்குறேன், என்னுடைய ஹை 9:49 ஹை, அதுதான் வந்து நான் எடுக்கிற எஃப்இஜியோட பிடிஆர் ஹை எஸ்எல். அந்த 9:49ன்றது ப்ரீவியஸா அந்த 9:37 இருந்தே கீழே தான் இருக்கு. பட் இஎஸ்ல பாருங்க, இது என்னது 9:49. 9:49லாம் மேல வந்துட்டான். அந்த 9:37 9:32 மேலதான் இருக்கான். ஸோ இது எனக்கு எஸ்எம்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இங்க இருந்து எடுக்குமா, லோல வந்தா பிடிக்கிறோம். ஏன்னா டிபி பெண்டிங்ல இருக்கு. ஆனா அந்த டிபி பெண்டிங்ல விட்டு போகும்போது ரிவர்ஸ் லைட் வரும் சம்டைம்ஸ் பைக்கு. அதுதான் நான் திருப்பியும் ஏன்னா சிக்னேச்சர் தரானான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு பிடிக்காது. ஓகே, அங்க இருந்து நார்மலா ஃபர்ஸ்ட் இங்க டிபி ரீச் ஆகட்டும். அது குட்டி தான், அது 1:5 தான். நீங்க ஹோல்ட் பண்ணுங்க, 2 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹோல்ட் இது உங்களுக்கு எப்படி சொல்றது, டிபி நெக்ஸ்ட் டிபி நான் வச்சேனா இப்போ லெஃப்ட் சைட்ல வரேன். கைஸ் முக்கியமாக சொல்ல மாதிரி சார், சாரி. இந்த 4 ஹவர்ல பெரிய எஃபீச் இருந்தது இல்லை, அங்கே வந்து பை ஆகுமான்னு யோசிச்சோன்னு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த ஒரு கேண்டில் மட்டும் தான் பெரிய பை கேண்டில். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, ஃபுல்லா கன்சல்டேஷன்ல பொறுமையா போயிருக்கு, ஹெச்ஆரா போயிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கேண்டில் லோ உடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிபி வைங்க. அது போதும் உங்களுக்கு. அவ்வளவுதான். 1:5.7 வந்துருச்சா? என்ட்ரி போட டைம் என்ன, அதான் இன்னும் மெயினா நீங்க கவனிக்கணும். சொன்னா 9:52. இதை தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். சாரி கைஸ், சொல்ல மறந்துட்டேன். நான் இங்க என்ட்ரி ட்ரை பண்ணது இன்னொரு விஷயம், அது மேக்ரோஸும் கூட. மேக்ரோஸ்ல வந்து என்ட்ரிஸ் எதனா கிடைக்கும். சரிங்களா? மேக்ரோ பர்ஃபெக்ட் டைம் 10:10 வரையும் பாருங்க. என்ன எங்க 10:10 வந்துட்டான், நான் நியர்லி வந்துட்டான், கிட்ட வந்துட்டான், திருப்பி மேலே வந்திருக்கான். அதாவது மேக்ரோஸ்ல முடிச்சிடுவான், 20 மினிட்ஸ்ல முடிச்சிடுவான்னு சொல்ல வரேன். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க, 10:02 முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கு. சம்திங் அரௌண்ட் உங்களுக்கு அப்பவே நல்ல ப்ராஃபிட் தான் அது. நீங்க ஒரு ஆவரேஜா இங்கே எங்கன்னா க்ளோஸ் பண்ணீங்கன்னா கூட 4.5 ஆர்ன்றது நல்ல ப்ராஃபிட், சும்மா இல்ல. 500 நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, 4.5 ஆர்ன்றது $2,250. ஓகே, தான் நம்மளுடைய டியூஸ்டே ட்ரேட்ஸ். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நாஸ்டாக் ஸ்டார்டிங்ல லேர்ன் பண்ணும்போது போக போக ஈஸியாயிடும். நிறைய ட்ரேட் பிளான் வீடியோஸ் இருக்கு, ஒரு பிளேலிஸ்டே நான் தனியா போட்டு வச்சிருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே படிங்க, அதை பார்த்தாலே புரியும். ஃபுல் ஃபாலா. இப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவல், கரெக்டா? ரிலேட்டிவ் லோ. ஈக்குவல்னா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஏறத்தாக இருக்கும் தான். அடுத்து இந்த லோ டார்கெட், அடுத்து இந்த லோ டார்கெட். நம்ம தான் ஒன்று வச்சுன்னு வரணும். நான் ஓவரா அதிகமாக வச்சுட்டேன், சும்மா சும்மா ஷிஃப்ட் ஆக போன தேவையில்ல. மார்க்கெட் வாலட்டைலா இருக்கு, எல்லா நேரத்துலையும் இதே மாதிரி ஆகும், தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓரளவுக்கு டிபி போயிடும். ஐ மீன் ரொம்ப 2-3% தான் நகருது இப்போ நாஸ்டாக், அந்த மாதிரி நகராது. பாருங்க இங்கே இருக்கு பாருங்க. இது டிபி விக்கு பெருசா இந்த பாடியில ஃபர்ஸ்ட். சாரி கைஸ். தென் இந்த விக்ல ஓகே, நம்ம இப்போ வெனஸ்டே பார்க்க போறோம். வெனஸ்டேக்கு டியூஸ்டே 18 இருந்தா கேண்டில் ஸ்டார்ட் ஆகும். சி இது நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் போனோம்னா செக் பண்ணுங்க. ப்ரீமியம் போயிட்டான், 0.5 போயாச்சு. ஃபேராடே கேப்பும் இருக்கு. இந்த ஃபேராடே கேப் தான் போனா எடுப்படலாம் கிடையாது. ஃபேராடே கேப் இருக்கு, வந்தாச்சு 0.5 ஃபைன். இது எடுத்துக்கோங்க. 6 out to 10 o'clock.
ஸோ அந்த 6 to 10 o'clockனா ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஓடிக்கணும். அது எப்போ ப்ரோ நடக்கும்? 9:30 நடந்திருக்கும். நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். அது நீங்கள் ஏஎம்டியில் பார்ப்பீங்க. ஓஹெச்எல்சி ஓஎல்ஹெச்எஸ்சி அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன். இதை பாருங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 6 to 9 ஸ்வீப் ஆகல. முன்னாடி 2 AM தான் ஸ்வீப்ல இருக்கு. பட் நீங்க என்ன பார்க்கணும், இந்த 2 AM இருக்குல்ல, 2 AM இருந்து 6 வந்து லோவர் ஐ. இது எங்க பாருங்க, 2 AM இருந்து 6 வந்து ஹையர் ஐ. 2 AM to 6 AM ஹையர் ஐ. இப்பயே உங்களுக்கு ஓரளவுக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு கேண்டில் தானே ப்ரோ கம்பேர் பண்ணீங்கன்னு நினைப்பீங்க. அது 4 hour கேண்டில். உங்களுக்கு உள்ள படிக்க வந்துட்டீங்கன்னா 15 minute பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கும். சரி, இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுவே கன்சல்டேஷன்ல இருந்து இங்கே வரையும் உடச்சுட்டு வந்துட்டான். இங்க உங்களுக்கு ஓபி இருக்குது, எஃப்இஜி இருக்குது, எல்லாமே போதும்ல. இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ். அதுவும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓபினே மார்க் பண்ணிப்போம். ஓகே, 1 hour ஓபி. நீங்க இப்போ ட்ரேட் எடுக்க போறது 9 o'clock, அதை 9:30 தான் எடுக்க போறீங்க. அது முன்னாடி மார்க்கெட் நல்லா உங்களுக்கு செம்ம பேரிஷா ஃபால்லாம் கொடுத்தாச்சு. இதை பாருங்க, ஈக்குவல் லோலாம் இருக்கு. இங்கே பாருங்க, இதான் 9 o'clock. ஓகே கைஸ், அப்போ உங்களுக்கு எஸ்எம்டி முன்னாடியே கன்ஃபார்ம். 6 மணி கேண்டிலே வந்து 2 மணி கேண்டில் தூங்கிடுச்சு. 2 மணிக்கு மேலே தான் 6 இருக்கு. இங்க பாருங்க என்கியூல, இங்க 2 மணில இருந்து 6 மணி கீழே இருக்கு. நீங்க 8 மணி தானே கீழே, இது 8 மணி தானே ட்ரேடே பண்ண போறீங்க. அப்போ நீங்க கீழே இருக்குன்னு பாத்துடலாம்ல, லோவர் ஐன்னு சொல்லிட்டு ஈஸியா. I'm going to 15 minute. See, ஆல்ரெடி இது எம்எஸ்எஸ் தான். திருப்பியும் லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. 9:30 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. 9:30 எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல நம்மளுக்கு அங்க என்ன இருக்கு? ஃபேர் வேல்யூ கேப். அது மட்டும் இல்லாமல் பிரேக்கர் தெரியுதா? பிரேக்கர் எல்டி செல் கேண்டில் பிரேக்கர். ஸோ நீங்க அப்படியே கூட 15 minute கூட என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் செட்டப்லாம் கிடைக்கும் போது நீங்க போயிட்டு 5 minute 1 minute ஒன்னொன்னா கன்வெர்ட் பண்ணாலும் அவசியமே இல்லை. நீங்க அப்படியே கூட என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். 15 minute கூட என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த 9:30 கேண்டில் 9:30 எடுத்தோடனே மார்க்கெட் இறக்கிட்டானுங்க. அப்புறம் இந்த எஃப்இஜி உள்ள போறானுங்க. டைரக்டா அந்த எஃப்இஜி எடுக்கலாமா ப்ரோ? எடுக்கலாம். எஸ்எம்டி இருக்கா அந்த கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா அங்கேருந்து நம்ம திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கலாம். நான் சொல்றேன் அது என்ன கன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டேன். நான் கிளியரா சொல்றேன், எஸ்எம்டி தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இங்க 9:30 தோ இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவர் யாரு? 15 minute ஓபி. இதெல்லாம் 9:30 ஸ்டார்ட் ஆகுது. Wait a minute guys. Okay. See, இங்க பாருங்க, 9:30 ஹைய காலி பண்றாங்க. மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்ப 9:30க்கு மேல மார்க்கெட் போயிருக்கு இஎஸ்ல. ஆனா என்கியூல 9:30 தாண்டி மார்க்கெட் மேல போல. கிளியரா? எதனா நியூஸ் இருக்கா? அதனால செக் பண்ணும் ஃப்ரைடே அன்னைக்கு. ரைட், நான் செக் பண்றேன். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி, இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி வெப்சைட்ல தான் வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, சம்திங் லேட் ஆகுது. சரி, விட்டுலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி கைஸ், இப்போ நம்ம இந்த எஃப்இஜி வந்து டேரக்டா என்ட்ரி எடுக்கலாமாண்ணா? எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ? ஒரு 9:35 9:36 போலவே 9:30 ஹையை தூக்கிட்டாங்க. அப்போ 9:35 9:36 இங்கே தான் இருக்கு. இந்த எஃப்இஜில நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்ல, நான் அந்த எஃப்இஜில வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்க போறேன். வெயிட் பண்ணணும். அந்த கன்சல்டேஷன் வந்து லைவ்ல நடக்குமா நடக்காதுன்றது யாருக்கு தெரியும்? ஆனா நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன்ஸ் அந்த கன்சல்டேஷன் விட்டு மார்க்கெட் வெளியே வரணும்னு சொல்ல வரேன். சரியா? இப்போ இந்த இடத்துல தான் வெளியே வரான். பாடி க்ளோஸ் வைக்கதான் வெளியே வரத்துன்னு அர்த்தம். பாடி க்ளோஸ் வைக்குதா, தென் ஓபி
ஏன் ப்ரோ ஓபி சூஸ் பண்ணீங்க, நீங்க எஃப்இஜி தானே சூஸ் பண்ணீங்க, இந்த டவுட் வரும். சரி எப்பவுமே பீரியட் எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓபி சூஸ் பண்ணோம்னா நான் எஃப்இஜி சூஸ் பண்ணது சொல்லணும்னு காரணம், டீப் த பிரீமியம் டீப் த டிஸ்கவுண்ட் மார்க்கெட் வந்து ஓபிக்கு எப்போ பார்த்தாலும் வருமா வராதான் 100% ஷுவரா சொல்ல முடியாது. ஆனா எஃப்இஜி வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல எஃப்இஜியே வந்து ஓபிக்கு உள்ளாரதான் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓபி தான் டேப் பண்ணும். அதனால தான் ஓபி சூஸ் பண்ணேங்க. சரியா? ஏன்னா நான் ரொம்ப ரேரா ஓபி சூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இன்கேஸ் இங்க எஃப்இஜி எடுத்துருந்தா மார்க்கெட் ட்ரிகர் ஆகல, ஆகியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க ஆகலன்னு சொல்றேன். ஓகே அகைன் எஸ்எம்டி பார்க்கலாமா ப்ரோனா பார்க்கலாம், ஆனா தேவையில்ல. 1 மினிட்ல இப்பதான் பார்த்தோம் 9:30 விட்டு மார்க்கெட் தான் இல்ல. ஏன்னா பாருங்க உங்களுடைய ஓபி தான் ஹை 948, இங்க 948 எங்க இருக்கு, மேல இருக்கு, ப்ரீவியஸோட மேல இருக்கு. ப்ரீவியஸா யார் இருக்கா, 943 டு 948. ஏன்னா இங்கேயே என்ட்ரி தான் பாருங்க, இங்க எஃப்இஜியே ஃபர்ஸ்ட் இருக்கான். ஸோ நான் ஓபி போக மாட்டேன், எஃப்இஜி தான் ஃபர்ஸ்ட் போவேன். 955க்கு மேக்ரோஸ் வருது. ஓகே மேக்ரோஸ் நீங்க என்ட்ரி பார்க்க போறீங்க, இங்க 955. ஓகே நான் இங்க ஓபி எடுக்கிறேன், அங்க எஃப்இஜி எடுக்கிறேன், எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை நான் பார்ப்பேன். 943 இருந்து 948 லோவர் ஐ, அங்க ஹையர் ஐ. ஓகே ஒன்னு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் என்ட்ரி கிடைக்கும், அப்படின்னா மேக்ரோஸ் வரை வெயிட் பண்ணுங்க. அது திருப்பியும் ட்ரேட் பண்ண வரும்போது ஒரு கோர்வையா கரெக்டாக எப்படி எடுப்பேன். ஜஸ்ட் பத்தி ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் தானே கவர் பண்றோம், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிபி கைஸ். அவன் போறானா விட்டுருங்க, ஒரு கேண்டில் அடிச்சுட்டு போட்டோம் நல்லா ப்ராஃபிட்டா, அவ்வளோதான். அது உங்க கையில இருக்கு மேனுவலா நீங்க எப்படி க்ளோஸ் பண்றீங்கன்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கன்சாலிடேஷன் தான். ஐ மீன் இந்த 11 o'clock வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் இறங்கிருக்கே ப்ரோன்னு யோசிப்பீங்க, 11 o'clock வரைக்கும் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறது. இதோ இவ்வளவுதான், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுத்துது, இதுக்குள்ளாரே தான் இருக்கு. தெரியுதுங்களா? பெருசா என்ட்ரி இல்லை, பட் ஸ்டில் நம்மளால என்ட்ரி கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றேன் எங்க இருக்குன்னு. ஓ இந்த ப்ராஃபிட்டை விட்டவங்க அகைன் ரீஎன்ட்ரி போவீங்கல்ல, இங்க எங்கன்னா போய் ரியாக்ட் ஆகலான்னு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 o'clock அப்புறம் ஒரு 1 hour பாருங்க, ஒரு 15 மினிட் 5 மினிட்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதன்படி என்ன என்ட்ரி இருந்தால் திருப்பி ட்ரை பண்ணுவீங்கல்ல. சி நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம். சாரி கொஞ்சம் கோல்டு. 9:30 1 hour சி 9 to 10 நல்ல பியரிஷ் கேன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. சரியா? தென் 15 மினிட்ஸ், 15 மினிட்லயும் எதுவுமே எஃப்ஐஜிசி இல்லை. ஓகே ஆஃப்டர் 10 நம்ம ட்ரை பண்றதுக்கு 5 மினிட் பார்ப்போம். என்னாச்சு? ஓகே 5 மினிட்ல ஒரு பெரிய எஃப்ஐஜி இருக்கு, பட் அது வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. நம்ம ஒரு ப்ரீமியம் போட்டு பார்க்கணும் கைஸ். இந்த மாதிரி நேரத்துல எக்ஸ்பான்ஷன்ல போட்டு பார்க்கணும். 0.5 மேல ஓபி இருக்கான், இவன் தான் ஓபி. செல் பிஃபோர் பைக் எனக்கு வீக்கா இருக்கு, ஸோ நான் ஓபின்னு சூஸ் பண்றேன். இந்த ஓபில இருந்து என்ட்ரி இருக்கான்னு பார்க்க போறோம். இது ரீஎன்ட்ரி, அங்க விட்டவங்க வந்து அந்த ரீஎன்ட்ரி 1 மினிட்லயே பிடிக்குது, போதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும். ஓகேங்களா? 1 மினிட்லயே ரீஎன்ட்ரி நீங்க பாத்துக்கலாம், இருந்தா நான் ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு வரேன். பாருங்க ஓ இதான் நம்மளுக்கு ஓபி. சரியா? அந்த ஓபி தர வரை வெயிட் பண்ணுங்க. இதுக்கான ரீசனும் நான் சொல்றேன், ஏன் அந்த மாதிரி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. நான் நீ மிஸ்டேக் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு எடுக்கிறது வந்து நானே ஃபாலோ பண்ணல. இங்க இருக்குல்ல ஓபி, இந்த ஓபியில திருப்பி என்ட்ரி எடுத்துட்டேன். ஏன்னா அது பிபி கரெக்டா 1 மினிட்ல ப்ரீவியஸா அது ஒரு ஓபி மார்க் பண்ணோம். அந்த ஓபியில தான் நமக்கு என்ட்ரி கிடைச்சது. இந்த ஓபி மார்க் பண்ணோமா, அந்த ஓபியை தொட்ட கேண்டில் முன் கேண்டில் வந்து திருப்பி ஓபியா மாறிடுச்சு. ஸோ நான் பிபின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்துட்டு நானும் ஹோல்ட் பண்றேன் இப்படியே சுத்துறானுங்க. சரின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிட்டு அதை போய் எசர் அடிக்கிற மாதிரி கிட்ட போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் 5 மினிட்ல கரெக்டா பார்த்திருந்தா திருப்பி இங்க ஒரு ஓபி தொடுதேன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திருப்பேன். ஐஎஃப்இஜிலியோ இல்ல ஐஓஎஃப்இடிலியோ. ஐஎஃப்இஜினா எங்க ப்ரோ, இங்க பாருங்க. அந்த 5 மினிட் ஓபி மார்க் பண்ணிருந்தா ஈஸி என்ட்ரியா. கரெக்டா இங்க வந்து பாடி க்ளோஸ் வச்சிட்டானா, இதான் சொன்னேன், பாடி க்ளோஸ் வச்ச உடனே போடுறதும் திருப்பி அதுவும் தொட்ட பிறகு போடுறதும் உங்க விருப்பம். ஓகே ஸோ திஸ் இஸ் மை என்ட்ரின்னு வச்சுப்போம். இதான் நம்மளோட எஸ்எல். தென் டிபி இந்த விக்கு மாதிரி இருந்தா நான் வைக்க மாட்டேன், பாடிலாம் ஃபர்ஸ்ட் வைப்பேன். ஸோ 2.5 ஆர் எஸ்எம்டி எங்க ப்ரோ அந்த டவுட் வரும். சி நான் காமிக்கிறேன், இதை பாருங்க. 955 955ல இருந்து 926 ஹையர் ஐ. ஜஸ்ட் நான் ப்ரீவியஸ் ஐ கம்பேர் பண்றேன், வேற எதுவும் இல்லை.
இது எங்க பாருங்க 9:55ல இருந்து 10:26 லோவர் ஐ, இங்க ஹையர் ஐ, இங்க லோவர் ஐ. லோவர் ஐனா இன்னும் ஒரு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ ஒன்னு இது என்ட்ரி, அப்படி இல்லையா இங்கே இருக்கான் பாருங்க ஐஓஎஃப்டி, இதுவாது என்ட்ரி. தெரியுதா? 1 2 3 இங்க இருக்கு, ஒரு டைனியா இருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு ஐஓஎஃப்டி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு ஒரே நாள்ல கிடைக்கவும் செய்யும். ஏன்னா டிபி இன்னும் போய் மார்க்கெட் ரீச் ஆகல, ஸ்டில் டிபி பெண்டிங்ல இருக்கு. அடுத்த டிபி செகண்ட் லெவல் ஆஃப் டிபி பெண்டிங்ல இருக்கு. அதுதான் நான் போய் 1 ஹவர்ல பாத்துட்டு வந்தேன். மார்க்கெட் நல்லா பேரிஷா கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்தாதான் 9 to 10 க்ளோஸ் ஆயிருந்தாதான் திருப்பி 10 to 11 11 to 12 அடுத்த டிபிக்கு வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, வெனஸ்டே ஓவர், then 4 hour going to Thursday. Thursday யா, இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போற கேண்டில். இந்த கேண்டில் தான் இப்போ Thursdayல மார்க்கெட் எங்க இருக்கு, நல்லா ஃபாலோட் கீழே இருக்கு. இன்னும் டிபி பெண்டிங் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளே பார்த்தோம், இந்த டிபி எல்லா டிபி எடுத்துட்டான். அப்ப இன்னும் மேற்கொண்டு ஃபாலோ ஆகணும், டிபி பெண்டிங்ல இருக்கணும். சரி, அடுத்த லோஸ் எதனா இருக்கா? ஓகே, இந்த லோ வைக்கலாமா? அது ஈக்குவல் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் லோ, அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இங்க நிறைய விக்கா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இங்க பெரிய விக்கு பாடி வச்சிடுறேன். ஓகே, டிபியா பாருங்க, மேக்ஸிமம் நிறைய ஓப்பன் பிரைசஸ் இருக்கா, ஓப்பனிங் பிரைசஸ் அது வந்து நீங்க டிபி வாங்க ஒர்க் அவுட் ஆகும். நிறைய கேண்டலோட ஓப்பனிங் பிரைசஸ் இங்க தான் இருக்கும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மண்டே மார்க்கெட்டை ப்ரீமியம் கொண்டு போய் விட்டுது, டியூஸ்டே ஃபால் ஆச்சு, அகைன் வெனஸ்டே போச்சு, ஃபால் ஆச்சு. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த ஒரே ஒரு பெரிய கேண்டில் இருக்குல்ல, அதுக்குள்ளார கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ எனக்கு ஸ்வீப்ஸ் வேணும், அப்பதான் நான் வந்து வெளியே வரத்துக்கு அறிகுறி. ஏன்னா நான் இப்ப செல் போறேன்னா பிஎஸ்எல் எடுத்தாதான் நான் எஸ்எஸ்எல் போக முடியும். இங்க பாருங்க, ஸ்வீப் நடக்குதா? நோட் பண்ணுங்க, ஸ்வீப் நடந்திருக்கு. 2 AM ஸ்வீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லண்டன் மார்க்கெட் இது. நெக்ஸ்ட் நீங்க எல்லாம் நோய போறீங்க உள்ள. தென் எஸ் சி இங்க தெரிதா? அதே மாதிரி 2 AM ஸ்வீப் ஆயிருக்கா? இந்த நம்ம உள்ள போய் என்ட்ரி எடுக்க போற கேண்டில் ப்ரீவியஸா பிக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாடியில் வைக்கிறேன், அதுக்கப்புறம் விக்கெட் டிப் வைக்கிறேன். அப்புறம் போது கைஸ், அது அடுத்தது நீங்க லோ தான் வைக்கணும், வேணும்னா இங்க வச்சுக்கலாம். அவ்வளவு நேரம்லாம் நம்ம உட்காந்து ஹோல்ட் பண்ணுவோம் தெரியாது. 1 hours. ஓகே, இங்க பாருங்க, என்ன கேண்டில் 6 7 8 வரையும் நம்ம முடிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம 9 தான் உள்ள போக போறோம். இந்த 8 o'clock என்ன பண்ணிருக்கு, தேர்ட் கேண்டில் ஆஃப் எஃப்இஜி. ஸோ ஈஸி என்ட்ரியா. என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடியே இங்கேயே மார்க்கெட் எஃப்இஜில தான் வந்திருக்கு. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 1 hourல பார்க்கலாம், எஃப்இஜில தான் ஃபாலோ ஆயிருக்கு. இங்கேயும் 8 o'clock to 9 o'clock முடிகிற கேண்டில் எஃப்இஜியா தான் முடிஞ்சிருக்கு. 9 o'clock தொடங்கும் போதே ஃபெராரி கப்புல தான் போய் தொடங்க போகுது. கிளியரா ரெண்டுமே? ஃபைன். எஸ்எம்டி எதனா இருக்கா? இருக்கு. இந்த ஃபால் ஆச்சுல இந்த கேண்டில் பாருங்களேன், 6ல இருந்து 7 கீழே தான் இருக்கு மார்க்கெட். அது இங்க இஎஸ்ல வந்து பாருங்களேன், 6ல இருந்து மார்க்கெட் மேல, 6ல இருந்து இல்ல, ஓரளவு நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். 4 மணில இருந்து இந்த 7 மணின்ற கேண்டில் ஹையர் ஐ, இதுவே இங்க வந்து பாருங்க 4 மணில இருந்து நம்மளோட கேண்டில் லோவர் ஐ. ஓகே, அப்ப அது உங்களுக்கு எஸ்எம்டி தானே. இதெல்லாம் மைனோட செக் பண்ணணும், அதான் உங்களுக்கு சொல்றேன், போக போக வந்துடும் உங்களுக்கும். சி ஹை டு லோ போட்டாச்சு. அப்போ இந்த 1 ஹவர்ன்றத 15 மினிட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இது என்னது 15 மினிட் 1 ஹவர் ரெண்டும் சேர்ந்த எஃப்இஜி. 1 ஹவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 15 மினிட் எஃப்இஜி. சரியா? அதான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். 9:30 கரெக்டாக போய் தொடுதா மார்க்கெட். இங்க வேற எஸ்எம்டி கிடைக்குது பாத்தீங்களா? இதான் பிடிஆர் எஸ்எம்டி. என்ன கிடைக்குது? இந்த 15 மினிட் எஃப்இஜி எங்க டேப்பே அவ்வளவு பாருங்க. இது என்னது 7:30 கேண்டில். 7:30 கேண்டில் ஹையை தாண்டி போனாதான் செல் எஃப்இஜியே டேப் ஆகும். இந்த எம்என்கியூல பாருங்களேன், 7:30 கேண்டில் தாண்டி தான் மேல போயிருக்கு மார்க்கெட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த 7:30 கேண்டில் இருக்குல்ல, 7:30 கேண்டில் இருந்து இது வரைக்கும் நான் வைப்பேன். இங்க எடுத்துக்கோங்க. இங்க 7:30 கேண்டில் இருந்து இந்த ஐ கனெக்ட் பண்ணுவேன். இது லோரை, இங்க ஐயரை டேரக்ட்லி 1 மினிட். ஏன்னா இவ்வளோ கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் 5 மினிட் பார்க்கணும் அவசியம் இல்லை. பார்த்தீங்களா? இங்க வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல 10 AM நியூஸ் இருந்தது டெஸ்ட். சரியா? ஸோ 10 AM வரையும் நான் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. 10 AM நியூஸ் இருந்தது, என்ன ஞாபகம் இருக்கு. ஸோ 10 AM வரையும் நான் ட்ரேட் ஐ மீன் 10 AM வரையும் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. ட்ரேட் எடுக்கத்தான் இருந்தாலுமே செல்லு தான் எடுப்பேன். ஓகே, பை எடுக்க போகிறது கிடையாது. இங்க இருந்து ஒரு பைஸ் போயிருக்குல்ல, 9:30 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குட்டி பைஸ்லாம் முடிக்க போகிறது கிடையாது. ட்ரேட் எடுத்தா செல்ஸ். சரிங்களா? ஓகே, இஎஸ் எடுத்துக்கோங்க. இங்கேயும் 9:30 மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. நான் எதுக்கு போட்டு ட்ரேடிங் தான் கைஸ், வேறு எங்கேயும் இல்லை. அதான் வந்து ஓபி ப்ளஸ் எஃப்இஜிலாம் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த டைனி எஃப்இஜிஸ்லாம் தான் நான் ரொம்பலாம் நம்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஓபி அங்கே இருக்கு. இங்கே இருக்க எஃப்இஜி விட்டுருங்க. இந்த ஓபி பாருங்க, செல் பிஃபோர் பை கேண்டில். கரெக்டா? இங்கே நல்லா ஸ்வீப் அடிச்சு முடிச்சிட்டான். உங்களுக்கு பயமே தேவையில்ல. ஒரு எஸ்எஸ்எல் போகுதுன்னா பிஎஸ்எல் எடுத்து இருந்தால் தான் போவோம். இது கன்சாலிடேட்டிவா இருக்கு. கன்சாலிடேட்ல இருந்து மார்க்கெட் வெளியே வரணும். வெளியே இங்க வந்தாச்சு, பாடி க்ளோஸே கொடுத்து வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த ஓபில எழுதி கேனில் என்ட்ரி தொடர டைம் 9:55. ஒன்று நியூஸ் முன்னாடி வெளியே வந்துருங்க, இல்லை தைரியமா ஹோல்ட் பண்ணுங்க. நியூஸ்ல ஹோல்ட் பண்ணுங்க. 10 மணி நியூஸ் வரப்போகுதுன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ட்ரி எடுத்து வச்சிருக்கணும். சரியா? ஒரு சில ப்ராஃபிட்ஸ் வந்து நியூஸ் டைம்ல ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஒரு சில ப்ராஃபிட்ஸ் நியூஸ் டைம்ல ஹோல்ட் பண்ணலாம். ரூல்ஸ்லாம் இருக்கு. நீங்க எவாலுவேஷன் அக்கௌண்ட்ல இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். இங்க ஆல்ரெடி மேனிபுலேஷன் ஆச்சு, அதனால அந்த ஐ வரைக்கணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரிக்டா நான் இங்கே வச்சிடறேன். சரியா? ஓகே, இந்த லோ ஹை டைம் ஃப்ரம் வெஸ்ட் ஆன் த லோ. ஃபைன், 3.75 RR. என்ட்ரி எடுத்தப்போ 9:40 9:55. டிபி ரீச் ஆனது 10:12. மேக்ரோ பர்ஃபெக்டா அலைன் ஆகுதா? இவ்வளவுதான். நான் மேல மார்க் பண்ண 15 மினிட் எஃப்இஜி, அது 1 ஹவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 15 மினிட் எஃப்இஜி. சரிங்களா? தென் ப்ரைசஸ் கரெக்டா ப்ரீமியம்ல இருந்தா ஃபால் ஆகுது. எஸ்எம்டி இருக்கு, எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் இருக்கு. இவ்வளவுதான். மேக்ரோஸ் டைமிங்ஸ் நான் சொன்னது எல்லாமே அங்க இருக்கு. பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கா? இருக்கு. அதான் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம இங்க எடுக்கிறோம். இஎஸ்லயே ஏதாவது இருக்கும். தெரியுங்களா? இஎஸும் அதே மாதிரி ஃபாலோ ஆயிருப்பான். மார்க் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வச்ச கேண்டில் தான். அதுக்கு மாதிரி கேண்டில் இங்க டேப் எடுத்துரும். Then now we are going to see Friday. Bro, அது நேத்து. சொல்லுங்க ப்ரோ. ஐ மீன் ஜெனரலா இந்த என்கூர் வந்து இந்த கேப் சொல்றாங்க ப்ரோ, என்டாக் என்வாக் ஆர்டிஜி கேப். அது நார்மல் தான் ப்ரோ. அந்த கேப்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்ஸை டார்கெட்டும் பண்ணுவோம், கேப்ஸை பீரியடாவும் யூஸ் பண்ணுவோம். எஃப்இஜி எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அந்த எஃப்இஜில போயிட்டு நம்மளுக்கு ஏத்த ரியாக்ஷன் இருந்ததுன்னா அந்த எஃப்இஜியை நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ட்ரேடுக்கு என்ட்ரியா ஒரு பிடிஆரேவா, இல்லைன்னா அந்த எஃப்இஜி நம்ம டார்கெட் பண்ணுவோம். அப்படிதான் அந்த கேப்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது ஒரு டே முடிஞ்சு இன்னொரு டே ஸ்டார்ட் ஆகும்போது உருவாச்சுன்னா அது பேர் என்டாக், நியூ டே ஓப்பனிங் கேப், என்டாக். ஒரு வீக் முடிஞ்சு இன்னொரு வீக் அது ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது போன ஃப்ரைடேக்கும் இந்த மண்டேக்கும் நடுவில் எதனா ஒரு கேப் கிரியேட் ஆச்சுன்னா அது பேர் என்வாக், நியூ வீக்லி ஓப்பனிங் கேப். அதுக்கு இண்டிகேட்டர் இருக்கு. நான் அந்த இண்டிகேட்டர் வந்து சொல்றேன், அங்க வச்சிருக்கேன். வீக்லி ஓப்பனிங் கேப் அந்த இண்டிகேட்டர் நேம் கிரிப்டோ நைட்ன்றது ஆத்தர். அதை நீங்க போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். செட்டிங்ஸ்லாம் மாத்தணும். இந்த மாதிரி நிறைய வரும்.
நான் நிறைய சூஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி வரும். நம்ம அதை கொஞ்சம் பர்ஃபெக்டா மாத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வாங்க அதே கண்டுபிடிச்சு சொல்லும். சரிங்களா? சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோ. நல்லா யூஸ் ஆகும். சரி ப்ரோ, ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. ம். இப்போ நீங்க இந்த எஸ்எம்டி மார்க் பண்ணும்போது ம். இந்த லோவர் லோ, ஹையர் லோ, ம். ஹையர் ஹை அது மாதிரி சொல்றோம். ம். அது வந்து எனக்கு அது பார்க்க தெரியுது. பட் அதை சொல்லும் போது வந்து எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இதை லோவர் ஹைன்னு சொல்லணுமா இல்ல ஹையர் லோன்னு சொல்லணுமா? ப்ரோ, நீங்க மார்க் பண்ற எஸ்எம்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்க பிடிஆர்ஏ பாருங்கன்ற, அதுக்கு தான் நான் கிளியரா. நீங்க ஒரு எஃப்இஜி மார்க் பண்றீங்க, அந்த எஃப்இஜி வந்து செல்லுன்னு எடுத்துக்கோங்க. அந்த எஃப்இஜியோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோ இல்ல அந்த ஸ்ட்ரக்சரோட ஹையை தான் வந்து நீங்க எஸ்எல்ஆ வைப்பீங்க. அந்த ஸ்ட்ரக்சரோட ஹை ப்ரீவியஸோட ஹைல இருந்து கீழே இருந்தா அது லோவர் ஹை, ப்ரீவியஸோட ஹைல இருந்து மேல இருந்து ஹையர் ஹை. இப்படி மட்டும் பாருங்க. நான் அதான் எஸ்எம்டி ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொல்லல, பிடிஆர்ஏ மார்க் பண்ணுங்க. அந்த பிடிஆர்ஏவோட எஸ்எல் ஹையோ இல்ல எஸ்எல் லோவியோ கம்பேர் பண்ணுங்க ப்ரீவியஸோட. இல்ல ப்ரோ, நான் சொல்றது அதை சொல்லல. ம். இத வந்து அது எல்லாமே கம்பேர் பண்ணிட்டேன். இது வந்து ஹைல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது, லோல இருக்கு. இதை நான் இப்போ ஹையர் லோன்னு சொல்லணுமா இல்ல லோவர் ஹைன்னு சொல்லணுமான்னு கேட்கிறேன். அந்த அது ப்ரீவியஸா இருக்கிறத வச்சுதான் ப்ரோ நீங்க சொல்ல முடியும். ஹை எடுத்திருந்தா அது ஹையர் ஹை, எடுக்கலாம் லோவர் ஹை, அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு? அது வந்து ஹையர் லோன்னு சொல்லணுமா இல்ல லோவர் ஹைன்னு சொல்லணுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு ஆக்சுவலா. அந்த லோவர்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லணுமா இல்ல ஹையர்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ப்ரோ, டவுட் வருது. ப்ரீவியஸ் ஹையை விட கீழே இருந்தா அது பேர் லோவர் ஹை, ப்ரீவியஸ் ஹையோட மேல இருந்தா அது பேர் ஹையர் ஹை. ஓகே. சோ லோவர் ஹை அப்படிதான் சொல்லணுமா? சரி ப்ரோ, ஓகே. ஆமா, லோவர் ஹை. அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அந்த எது ஃபர்ஸ்ட்ல வரணும்ன்றது கேக்குறீங்களா? ஆமா 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 ஆமா. அப்படி சொல்லுங்க ப்ரோ, கான்செப்டே கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இல்ல கான்செப்ட் கேட்கல. ஒன்னு லோவர் ஹைன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இல்ல ஹையர் ஹைன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? அது ரெண்டு தான் இருக்கு. நீங்க கேட்கறது வந்து லோவர் ஹைன்னு வருமா இல்ல ஹையர் லோடு வருமா அப்படி கேக்குறீங்க. அதை கம்பேர் ஆயிட்டீங்க. அப்படி கிடையாது. அதான் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, செல்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ஹைஸ் மட்டும் தான் எஸ்எம்டியா கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ அப்போ நீங்க வந்து செல் எஸ்எம்டினா என்ன சொல்லணும் ப்ரோ? இங்க லோவர் ஹை கிடைச்சது இல்ல ஹையர் ஹை கிடைச்சது, ஹையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. லோவர் ஹை, ஹையர் ஹை. ஓகே. இது பை எஸ்எம்டி இருக்கா? பைனால நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லோஸ. அது வந்து ஒன்னு ஹையர்ல இருக்கும் இல்ல லோவர்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது பிராக்டிஸ் பண்ண வந்துடும். சும்மா மார்க் பண்ணி பாருங்க, இது ஹையர் ஹையர் லோ ஹையர் லோ மார்க் பண்ணுங்க, அப்படியே மைண்ட்ல உட்காந்துரும். நீங்க சொல்லும் போது புரியுது. பட் நான் தனியா பிராக்டிஸ் பண்ணும்போது இது இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமா டவுட்டா இருக்கு. மேபி ஒரு பிரிண்ட்ல போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா நீங்க வந்து ட்ரேடிங் எடுத்து கேண்டில் எதனா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்ல சும்மா நீங்களே வந்து பார்த்து போட்டு வரைங்க, அந்த டிராயிங்லாம் போட்டு வரைஞ்சிட்டு அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வால்ல போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல பக்கத்துல வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஓகே, ஃப்ரைடே நீங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது? நியர்லி ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க. இது அந்த எண்ட் ஆஃப் எண்ட் ஒர்க் செட்டிங் சொல்றேன் சொன்னீங்களா, அது அப்புறமா சொல்றீங்களா? அப்புறம் சொல்றேன் நான். சரி ஓகே. ட்ரேட் பிளான் முடிச்சிடுறேன். டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஸ்வீப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்வீப் ஆகலையா? ஓகே. ப்ரீவியஸா அந்த லோ ஸ்வீப் பண்ணல. இப்போ இஎஸ்ல ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ரொம்ப பியரிஷா மார்க்கெட் வருதுன்னா நம்ம செக் பண்ணணும், எவ்வளவு தூரம் தான் போக போகுது, இன்னும் எவ்வளவு தாண்டா போகும்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க ஸ்வீப் பண்ணிருக்கான், மார்க் பண்ணுங்க. என்ன ஸ்வீப் இது? 17th டிசம்பர். ஓகே. இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணி நின்னாலே செல்லு போகாது, பை தான் போகும். அட்லீஸ்ட் அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போகும். நிறைய பேர் இந்த 4 ஹவர் ஃபேரலுக்கு அப்படி ரியாக்ட் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. பட் சி, இங்க ஒரே ஒரு பெரிய கேண்டில் இருக்கா, அதுக்கும் முன்னாடி பாருங்க ஒரு பெரிய கேண்டில், இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளார இந்த ஒரு கேண்டில், இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளார இந்த ஒரு கேண்டில், இதுக்குள்ளார இது ஒரு கேண்டில் சொல்லிட்டு இது வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை கொடுத்துருக்கு. ஓகே. அப்பனா அங்க என்ன இருக்கும்? ஈக்குவல் ஹைஸ் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபெராரி கேப் ஒர்க் ஆகுமானா ஆகாது. அதே மாதிரி டவுட் வந்தா சிம்பிள், அங்க எம்எஸ்எஸ் உங்களுக்கு செல்லு கொடுத்தா நீங்க செல்லு எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளவுதான். ட்ராப் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஐ மீன் புரியலன்னா அது பேர் ட்ராப் தான், விட்டுறணும். நீ ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்க ஸ்வீப்பு இங்க ரொம்ப தெளிவா இருக்கு. அழகா நீங்க இதை வச்சிடலாம். என்ன முன்கூட்டியே ஃபர்ஸ்ட் இங்க இருக்குல்ல 1 2 3 நிறைய கேண்டிலோடைய பாடி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைசஸ் இன்டர் கனெக்ஷன் ஆகிற இடம் ஒரு நல்ல டிபி தான்.
சரி, நம்ம இந்த கேண்டில் உள்ள இந்த கேண்டில் போக போறதுல இந்த கேண்டில் தான் போக போறோம். 6 to 10 தான் போக போறோம். நேத்து ட்ராப் ஆச்சு ஃப்ரைடே. நேத்து நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா நேத்து நல்ல ஒரு 2 hour ப்ராஃபிட் பண்ணேன். எடுத்தோடனே பை எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே செல் ஆக போகுதுன்னு நானே லூசு தனமா பண்ணிக்கிட்டு செல் எடுத்து பண்ண ப்ராஃபிட்ல அப்படியே பாதி விட்டுட்டேன். வேஸ்ட். ஆ மார்க்கெட் பை தான். மேனிபுலேட் ஆயிட்டேன், ட்ராப் ஆயிட்டேன். அதே நான் சொல்றேன் எப்படி நான் மாட்டினேன்னு சொல்லிட்டு. எப்படி மாட்ட விடாது எப்படி மாட்டினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 நாளும் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் நல்லா பயங்கரமா ஆகுதுன்னா அந்த வீக் ஃப்ரைடே ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றேங்க. தேவையே இல்லை, வேண்டாம். ஓகே, அப்படியே நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸிமம் 3 நாளும் பை சைடு எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா ஃப்ரைடே வந்து சின்னதாக ஒரு ரிவர்சல் கொடுக்க பார்ப்போம் செல் சைட்ல. இல்ல 3 நாள் செல் சைட்ல எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா ஃப்ரைடே ரிவர்சல் வந்து பை சைட்ல கொடுக்க பார்ப்போம். ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் ஏதாவது கொடுக்க பார்ப்போம். சரிங்களா? ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் தான் ரொம்ப கஷ்டம் ட்ரேட் பண்றது, வெறுப்பாகும். பெண்டிங் லிக்விடிட்டி பயங்கரமா இருக்கு, ஈக்குவலோ இருக்கு. நம்ம வந்து பை பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவலோ ஸ்வீப் ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆகி பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரைடே ட்ரேட் பண்ணுங்க. விட்டுரு, மேக்ஸிமம் ஃப்ரைடே விட்டுருங்க. நல்ல எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சுன்னா இருந்தாலும் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 6 to 10 லாஸ்ட் ஆஃப் தான் நம்மளோட என்ட்ரிஸ். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், 6ல இருந்து 8 o'clock வரைக்கும் என்ன நடந்ததுன்னு 1 hourல கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபார் த கிளாரிட்டி 1 hourல சூப்பரா ஆர்டர் ஃப்ளோ போயிருக்கு, பையா போயிருக்கு. இங்கேயும் பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஆர் பார்த்து தான் நான் இந்த பையே எடுத்தேன் ஸ்டார்டிங்ல. 1 hour ஃபேர் வேலி கேப் கரெக்டா 9:30 டாப் பண்ணிருப்பாங்க. 9 o'clock 9:30 டாப் ஆயிருக்கும். சரிங்களா? இதை தெரியுதா, நிறைய கேண்டில்ஸ் இங்க. ஸோ ஒரு ஆவரேஜா அந்த மாதிரி விற்க வச்சுக்கோங்க ஈஸியா. அதான் டிபில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாத்தி வரும். எக்ஸாக்டா ஒரே பிளேஸ் எல்லாரும் வைக்க முடியாது. சரிங்களா? ஓகே, பர்ஃபெக்டா இருக்கு. தென் 15 மினிட் டேப் ஆன தெரியும்னு நினைக்கிறேன். 15 மினிட்லேயே என்ட்ரி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லா நாளும் கிடைக்காது, இப்பயே சொல்லிடுறேன். அழகா ஃபெராலி கேப் இருந்தது, கம்முன்னு போயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் ஏழா குடமா போயிட்டு ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டேன், பையை பிடிச்சிட்டேன். அகைன் இப்படி கீழே இறங்கி வரும்போது இங்க பை ஃபெராலி கேப் இருக்கு, இங்க செல் ஃபெராலி கேப் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு குழம்பும், செல் எடுக்கலாமா பை எடுக்கலாமான்னு. ஆனா எஸ்எம்டி வந்து பை சைட்ல தான் இருந்தது. நான் அதெல்லாம் விட்டுட்டு செல் சைட் தான் போகும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதனால தான் லாஸ் ஆச்சு நேற்று. ஐ வில் ஷோ தட். இது ஒன்னா, நெக்ஸ்ட் இது ஒண்ணு. ஓகே, இங்க பாருங்க, பிடிஆர் எஸ்எம்டி. பிடிஆர் எஸ்எம்டினா நீங்க ஒரு ஃபேராலி கேப்பை மார்க் பண்றீங்களா? இது என்ன ஃபேராலி கேப்? 4 மணி கிரியேட் ஆன ஃபேராலி கேப். இங்கேயும் பாருங்க, 1 hour போறேன், வெயிட் செகண்ட். இதுவும் 4 மணி கிரியேட் ஆன ஃபேராலி கேப். ஆனா இந்த ஃபேராலி கேப்ப 9 o'clock மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. பட் இஎஸ்ல 9 o'clock எங்க இருக்கு? இந்த எஸ்எம்டியே போதும், 5 to 9 மேல இருக்கு. இதை வந்து நான் விட்டுட்டு தேவையில்லாம செல் எடுத்தேன். ஓகே, தென் 5 மினிட் 1 மினிட் போயிடலாம் டேரக்டா, எதுவும் கிடையாது இங்க பாக்குறதுக்கு. இங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்தது தான், மார்க்கெட் சைக்கிள் எடுத்தது தான், ஃபுல்லா கன்சல்டேஷன். அதாவது மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, இதான் ஏஎம்டி. அது நம்ம மார்க்கெட் சைக்கிள்ல கன்சல்டேஷன், தென் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல் அப்படின்னு எடுத்திருப்பேன். இதில் நானே கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பேன், என்னன்னு சொல்றேன். சி, இது வந்து கொஞ்சம் பெரிய டிபி, ரொம்ப தூரம் போனோம். எனக்கு ஃப்ரைடேஸ் அவ்வளோ தூரம் டக்குன்னு போக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால நான் ப்ரீவியஸாக ஒரு ஐ இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஐ இருக்கான், ரேண்டமா பார்க்கறது தான், ரொம்ப அனலைஸ்ல எதுவும் தேவையில்லை. இந்த ஐயை ஃபர்ஸ்ட் டிபி ஆக. இங்க பாருங்க, இந்த எஃபிஜி நான் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா ஆர்ஆர் கவர் ஆகாது, ரொம்ப பெருசு. எனக்கு அப்படி தோணுச்சு பர்சனலி. இங்க இருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா 113 இருக்குது. எனக்கு அதுக்கு மேல போகுமான்னு தெரியல. ஸோ அதை எடுக்கல. நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி பெருசா எஃபிஜி வந்து நான் நாங்கள் ரியாக்ட் ஆயிட்டு ஒரு குட்டி எஃபிஜி ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்பேன். கிரியேட் ஆயிடுச்சு, லக்கிலியா தொட்டுருச்சு மார்க்கெட். ஏன்னா மேல இதை தொட்டு போயிடும் சம்டைம்ஸ், இல்லை வரவே வராது. இங்க எடுத்தேன். சரிங்களா? இதுதான் என்னோட என்ட்ரி. Where is the buy position?
அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கும் போதே வேற பை ஃபெராரி கேப்பில் செல் கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான். அப்போயே லைட்டாக ஹோப் போயிடுச்சு. இருந்தாலும் இங்கே தானே டிபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது டிபி வந்து எக்ஸாக்ட்லி 2 hour அடிச்சுது, அவ்வளோதான். ரொம்ப எக்ஸாக்ட்லி 2 hour மீன்ஸ் ரொம்ப 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 மைன்யூட், அவ்வளோதான். நம்ம செட் பண்ணி வச்சிருந்தா புக் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன், இங்க இருந்தும் திருப்பி போகணும்னு பார்த்தேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பைக் ரியாக்ட் ஆகாம பாடி க்ளோஸ் வச்சு இப்படி கீழே வந்தான். அதுக்கப்புறம் லைட்டா வெயிட் பண்ணேன், ஏன்னா இங்க இருந்து பாடி க்ளோஸ் இல்லை, இங்க இருந்து போகணும்னு பார்த்தேன். அப்புறம் மேடிக் ஆகாதுன்னு சொல்லிட்டு 1 hourல வச்சிருந்தேன். ஓகே, சம்திங் அரௌண்ட் ஆகுது. இங்க 1 hourல இருந்து 1 hourல வெளியே வந்தாச்சு. இவ்வளவுதான், இதான் நேற்று நடந்தது. எஸ்எம்டி சொல்ல மாறேன்ட்டேன், இங்கேயே இருந்தது, அதுவே போதும், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது தேவையில்லாம இங்க பைஸ் இது செல்ஸ் போயிட்டேன். ஏன்னா 5 minute ஒரு செல்ஃப் ஃபெராரி கேப் காமிச்சேன்னா, அந்த 5 minute செல்ஃப் ஃபெராரி கேப் இந்த விக்கு போய் ட்ரிகர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இங்க ஒரு செல் என்ட்ரி ஃபெராரி கேப் இருக்குல்ல, நான் கரெக்டா இங்க போட்ட உடனே அது எதுவுமே மேலே அடிச்சானு ஃபுல் எஸ்எல். இங்க நான் இங்க போனே ஓகே, அது அவ்வளவுதான் சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேட் ஆகி 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 எப்படியோ மேலே போயிட்டான். டிபி போயிடுச்சு, ஃபைனலி அங்கே போயிடுச்சு. நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் கைஸ். தான் நைட்ரோ, வேலண்டைன் டே நைட்ரோ. ஆக்சுவலா நேற்று வந்து இதான் நம்மளோட வியூ. இந்த 1 hourல இருந்து வந்து போகணும், டபுள் சைடு வியூல இருந்தேன். நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், இல்லைன்னு சொல்ல, செல்ஸ்லயும் இருந்தேன். அந்த 1 hour போயிட்டு அதுக்கப்புறம் இதான் நம்ம என்ட்ரி எக்ஸிட் இதில் தான் மாட்டினேன். தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் நீங்கள் 4 hour டைம் ஃப்ரேம்ல இருந்து வரணும். இப்போதைக்கு உங்களுக்கு அதான் கவர் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லி டெய்லிலாம் பார்ப்போம், சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே, என்கியூக்கு 1 hour 5 minute அண்ட் 1 minute போதும், ஈஸியாக அலைன்மெண்ட் ஆகிடும். இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்ல வரேன், சரிங்களா? தென் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல என்கியூ நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. தேவையில்லாத வேலை அது. போகும், நான் இல்லைன்னே சொல்லலை, எல்லா நேரமும் போகும். கனெக்ட் எப்படி சொல்றது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நம்ம கனெக்ட் பண்ண முடியாது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவாய்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இது வரைக்கும் எடுத்தேன்னா இதில் எல்லா ட்ரேட்லையும் பாருங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் சொல்லியிருப்பேன். தென் ஒரு இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் நானா சொல்லிக்கிறேன் வச்சுக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்னா ஒரு 4 hour 1 hour வச்சுக்கலாம், இன்டர்மீடியட்னா ஒரு 5 minute 15 minute மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் எல்டிஎஃப்னா 1 minute. ஓகே, இப்போ 4 hour 1 hour ரெண்டுத்துலேயும் நான் மார்க் பண்ணனா கிடையாது, எதனா 1-2 பீரியட் கிடைச்சா போதும். அதே மாதிரி 15-5 ரெண்டுமே மார்க் பண்ணா கிடையாது, அதனால 1 கிடைச்சா போதும். ஸோ இப்போ ஒரு 1 hour மார்க் பண்றேன், ஓகே, அங்க வந்து ஒரு 5 minute 15 minute ரெஃப்யூஜி மார்க் பண்றேன். அதுல 1 minute எப்படி எம்எஸ்எஸ் கொடுத்து போகுதுன்னு பாக்குறேன் எஸ்எம்டியோட. இவ்வளவுதான் நான் பண்ணது. இதுல 1 minute அப்படியே கட் பண்ணிட்டு 5:15 நிறுத்திட்டீங்கன்னா அது யூரோ, யூஎஸ்டி, ஜிபிபி, யூஎஸ்டி, ஜிபிபி, இது கோல்டு, அதுக்கு வந்து இன்ட்ராடே பண்ற மாதிரி. அதெல்லாம் போன வாரத்துல பார்த்தோம். இதுல 1 minute வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் நம்மளோட என்ட்ரிஸை. தட்ஸ் இட் கைஸ். 15 seconds 30 seconds எல்லாம் போவாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதீங்க, பயங்கர ப்ரெஷரா இருக்கும், அதெல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க. ஓகே, தட்ஸ் இட். இது முடியுது, நம்ம லெக்சர் க்ளோஸ் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் டவுட் சால்விங் செஷன்ஸ் அண்ட் அந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் நான் ஷோ பண்றேன், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.